வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் சாப்பிடப்படும் சில முக்கியமான உணவுகள், அதாவது முக்கியமான புரோட்டீன் உணவுகள் என்னென்னு கேட்டால் உடனே நினைவுக்கு வருவது முட்டை தாங்க. முட்டைனா எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவருங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முட்டை தான். இது ஏன் முட்டை நம்ம சாப்பிட்றோம்னா, இது ஒரு சூப்பர் ஃபுட், அதாவது புரோட்டீன் நிறைந்த ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம். இது உடலுக்கு புரோட்டீன்ஸ், விட்டமின் டி, விட்டமின் பி12, நல்ல கொழுப்பு, பிரெயினுக்கு தேவையான வளர்ச்சி, மசில் ஸ்ட்ரென்த்து எல்லாத்துக்குமே முட்டை உதவுது. ஆனால் இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த முட்டையை சாப்பிடும்போது சில பெரிய தவறுகள் செய்வோம். இதனால் சில பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதனால தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. முட்டையை சாப்பிட்ட உடனே சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்றாங்க. ஸோ இது ஒரு தவறான ஃபுட் காம்பினேஷன். சிலருக்கு இது தெரியறதே இல்லை. அதனால தான் நம்ம இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படும், ஃப்ளோட்டிங் ஏற்படும், கேஸ் ட்ரபிள் ஏற்படும், அலர்ஜி ஏற்படும், இன்டைஜஷன் ஏற்படும், ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும், ஃபுட் பாய்சனிங் ஏற்படும். ஸோ உயிருக்கே ஆபத்தை வரவழைக்கிற அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு தவறான காம்பினேஷனாக இருக்கும். எல்லார் உடம்புக்கும் இது ஆகாது, சிலருடைய உடம்புக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் ஒரு நல்லதொரு மாற்றம் இருக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, முட்டையுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத 4 ஆபத்தான உணவுகள். அந்த 4 காம்பினேஷன் ஏன் ஆபத்தை விளைவிக்கிறது, யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும், சரியான முறையில் முட்டை சாப்பிடுவது எப்படி, மருத்துவர் கூறக்கூடிய முக்கிய ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்தையும் விரிவாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். முட்டைங்கிறது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் நிறைந்த ஃபுட். இது முட்டையில் புரோட்டீன், கால்சியம், அயன், விட்டமின் டி, கோலின், ஒமேகா ஃபேட்ஸ், நல்ல கொலஸ்ட்ரால், பேலன்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு. அதனால தான் குழந்தைகளுடைய பிரெயின் வளர்ச்சிக்கு முட்டை கொடுக்க சொல்றாங்க. ஜிம்முக்கு போறவங்களுக்கு மசில்ஸை பில்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க. வயதானவர்கள் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கு முட்டை சாப்பிடுவாங்க. பெண்களுக்கு எனர்ஜிக்காக, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக, அனைத்துமே இது முட்டை நம்மளுக்கு நன்மையை கொடுக்குது. ஆனால் நல்ல உணவை தவறான உணவுக்குடன் எடுக்கும் பொழுதுதான் பிரச்சனை வருது. ஹெல்த்தி ஃபுட்ஸ் ப்ளஸ் ராங் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெல்த் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். இதுதான் இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு உணவு என்னென்னா, முட்டையுடன் சாப்பிடக்கூடாத உணவில் முதல் உணவு முட்டை ப்ளஸ் வாழைப்பழம். பலரும் காலை உணவு எடுக்கும்போது முட்டை, பால், பனானா, வாழைப்பழம் இது 3யுமே சேர்த்து சாப்பிட்றாங்க. இது 3யும் சேர்த்து சாப்பிட்டா ஹெல்த்தி காம்பவுண்ட் நினச்சி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சிலருக்கு இது பெரிய டைஜஷன் பிரச்சனையே தரலாம். ஏன்னா முட்டை ஒரு ஹெவியான புரோட்டீன் நிறைந்த உணவு. வாழைப்பழம் ரொம்ப ஸ்லோவாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் நிறைந்த ஒரு உணவு. ஸோ ரெண்டுமே சேரும்போது வயிற்று உப்பசம் ஏற்படும், கேஸ் ஏற்படும், சோர்வு ஏற்படும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இதனால ஹெவினஸ் உண்டாகலாம். இதனால தான் நம்ம இந்த ஒரு சேர்க்கையை கண்டிப்பாக தவிர்க்கணும்னு சொல்கிறோம். குறிப்பாக குழந்தைகளோ வயதானவர்களோ ரொம்ப வீக் டைஜஷன், அதாவது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த 3யும் சேர்த்து எடுக்கும் பொழுது கவனமாக நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா, முட்டை சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றது, பால் குடிக்கிறது மிகவும் நல்லது. அடுத்து முட்டையுடன் சாப்பிடக்கூடாத 2வது உணவை பார்த்துடலாம். முக்கியமாக முட்டை, டீ, காஃபியை கண்டிப்பாக தவிர்க்கணும். இது தமிழ்நாட்டில் அதிகமாகவே நடக்கக்கூடிய ஒரு தவறாக இருக்குது. காலையில் எக் ஆம்லெட் போட்டுட்டு ஒரு கப் டீ குடிச்சிடுறாங்க, இல்லைனா காஃபி குடிச்சிடுறாங்க, இல்லைனா பாயில்டு எக் ஒன்று எடுத்துக்கிறாங்க, அது கூட காஃபியை சாப்பிட்றாங்க. ஸோ இது மிகவும் தவறான ஒரு சேர்க்கை. இதனால என்ன ஆகும்னா, டீ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த
டான்ஸ் மற்றும் கஃபைன். முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸை உறிஞ்சும் தன்மையை வந்து குறைஞ்சிரும். ஸோ முட்டை சாப்பிட்றதுக்கான அந்த சத்து நம்ம உடலுக்குள்ளே போகவே செய்யாது. அதாவது நீங்கள் புரோட்டீன்காக தான் முட்டை சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதனுடைய பர்பஸே இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த முட்டையோட சத்தே நம்ம உடலுக்குள்ளே போகலாம். அது கூடவே அசிடிட்டி, டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்டொமக் இரிட்டேஷன் இது எல்லாமே வரலாம். ஸோ முக்கியமாக யாருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும்னா அல்சர் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாமே கவனமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு சரியான வழி என்னன்னா, முட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு நீங்கள் காஃபியோ டீயோ குடிக்கலாம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சுனாவே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைகளுக்கு போய் டீ காஃபி ஆர்டர் பண்ணிட்டு கூடவே வந்து முட்டை போண்டா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த முட்டை போண்டாவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. டீ காஃபி கூட நம்ம முட்டை போண்டா எடுத்துக்கிறதுமே ரொம்ப தவறான ஒரு செயல் தான். ஸோ தனியாக நீங்கள் சாப்பிட்றது ஓகே. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, முட்டை ப்ளஸ் மீன் தாங்க. இதை பற்றி பலரும் கேட்டிருப்பீங்க. முட்டையும் மீனும் சேர்த்து சாப்பிட்டா அலர்ஜி வரும்னு. எல்லாருக்கும் இது வராது, ஆனால் சிலருக்கு சீரியஸாக அலர்ஜியை வந்து அதிகமாகவே ஏற்படுத்திவிடும். என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னால் வரும், சிலருக்கு வந்து உடனே வந்து சாப்பிட்ட உடனே அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ரொம்பவே படர்தாமரை வர்ற அளவிற்கு வந்து அரிப்பு அந்த அளவுக்கு வந்து ஏற்படும். வாமிட்டிங் ஏற்படும், ப்ரீத்திங் ப்ராப்ளம், ஸ்வெல்லிங்ஸ். இது யாருக்கும் வருமா? சென்சிட்டிவ் பீப்புள்ஸ்க்கு தான் இது வரும். ஸோ எல்லாருக்கும் வராது. நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்ட்டு எல்லோரும் நினைப்பீங்க. இது எல்லாருக்கும் வராது. அது 100ல் ஒரு 10% பீப்புள்ஸ்க்கு தான் இது வந்து வரும். முக்கியமாக செரிமான தன்மை கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த 2 சேர்க்கையுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா மீனும் முட்டை ரெண்டுமே வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டு. சிலருடைய உடல் இதை வந்து ஏற்றுக்காது. அதனால தான் சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடாதீங்க, தனித்தனியாக சாப்பிடுங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்காதீங்க. அவங்கனாலையும் இதை வந்து ஜீரணம் பண்ண முடியாது. முக்கியமாக அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்காதீங்க. ஆஸ்துமா பேஷண்ட் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்காதீங்க. மருத்துவர் கூறுறது என்னென்னா, மீன் சாப்பிட்ட நாளில் அதிக அளவில் வந்து முட்டை சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்ற அந்த இடைவெளி கேப் விட்டுட்டு கொடுங்க. 1 ஹவர் 1 மணி நேரம் சென்றதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறங்க. அந்த மாதிரி மருத்துவரும் கூறுகிறார். அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, லெமன் ப்ளஸ் எக்கு தாங்க. என்னங்க, லெமனையும் எக்கையும் யார் சேர்த்து சாப்பிடுவாங்க? நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம ஒரு சாப்பாடு அது கூட நம்ம ஒரு முட்டை சேர்த்து சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறமா அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து குடிப்போம். ஸோ அது கூட பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து அப்படியே சாப்பிட்றதுனால. அதனால நம்ம கேப் விட்டு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக் சாலடு செஞ்சு அது கூட வந்து லெமனை பிழிஞ்சு விட்டு அந்த மாதிரிலாம் சிலர் வந்து சாப்பிடுவாங்க. இது லெமனில் வந்து வினிகர், அசிடிக் சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க இந்த காம்பினேஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஒரு முட்டை சாதமோ இல்லை முட்டையை சாப்பிட்டோ ஒரு ஆம்லெட்டை சாப்பிட்டோ ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. இப்படி செஞ்சிங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படும், கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஏற்படும், ஃப்ளோட்டிங் ஏற்படும், ஸ்டொமக் டிஸ்கம்போர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் எல்லாருமே வந்து நம்ம இந்த மாதிரி தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1 ஹவர் நம்ம சாப்பிட்டு ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ கழித்து நம்ம லெமன் ஜூஸோ ஏதாவது குடிச்சுக்கலாம். குறிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் வந்து முட்டையும் ப்ளஸ் லெமன் ஜூஸை எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா அது அசிடிக் ஃபுட்டு. சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஹெவியாகவே ஏற்படுத்திவிடும். அதனால் இனிமேல் இந்த ஒரு தவறு செய்யாதீங்க. எல்லாரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே சேஃபான எஃபெக்டை தரவே தராது. ஏற்கனவே டைஜஷன் வீக்காக இருந்துச்சுன்னா கூடவே இன்னும் மிகப்பெரிய அளவில் அலர்ஜியை ஏற்படுத்தும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும், லிவர் ப்ராப்ளமும் வரும். ஸோ இந்த காம்பினேஷனை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக ஹாஃப் ஆயில், ரா எக்கு சாப்பிட்றது, பழைய எக்கை வந்து சமைச்சு சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி எக்கை எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் அதிகமாகவே ஆபத்தை ஏற்படுத்தும். அது ஃபுட்
பாய்சனிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் சாப்பிடாதீங்க. ஸோ சரியான முறையில் வந்து முட்டையை சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்போவுமே நல்லாவே பாயில் பண்ணி சாப்பிடுங்க. தயவுசெய்து இனிமேல் ஹாஃப் ஆயில்லாம் யாருமே சாப்பிடாதீங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, பாக்டீரியல் க்ரோத் இருக்குது அப்படின்னு நிறையவே நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதனால் நல்லாவே பாயில் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா நல்லா ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா முட்டை கூட என்ன உணவுகள் எடுக்கணுமோ அந்த உணவுகள், அது கூட வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்போவுமே முட்டை கூட வெஜிடபிள்ஸ், முட்டை கூட சிறு தானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ், அது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், நட்ஸு இதெல்லாமே எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்பவே லிமிட்டாக தான் எடுத்துக்கிறணும். ஸோ எவ்வளவு சாப்பிட்லான்னா, பொதுவாக வந்து ஹெல்த்தியான இருக்கக்கூடிய அடல்ட்டுக்கு வந்து 1லேருந்து 2 எக் பர் டேக்கு வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 எடுத்துக்கலாம். அது அடல்ட்டுக்கு. ஜிம் பீப்புள்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டுட்டு அவங்களுடைய பாடியை பொறுத்து அவங்க ஒரு நாளைக்கு 2 எடுப்பாங்க, 3 எடுப்பாங்க, 4 எடுப்பாங்க. அவங்களுடைய பாடியை பொறுத்து இருக்குது. ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது 1, அதாவது வாரத்துக்கே 3 முட்டைங்கிறதே அவங்களுக்கு போதும். டெய்லி 1 கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறணும். நண்பர்களே, முட்டைங்கிறது ஒரு சூப்பரான ஃபுட்டு தான். ஆனால் எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 காம்பினேஷன்களை நீங்கள் தவிருங்க. இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். எக் ப்ளஸ் வாழைப்பழத்தை எப்போவுமே நீங்கள் தவிர்க்கணும். அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிறிதளவு யோசிச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் முட்டை ப்ளஸ் டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்கள். முட்டை ப்ளஸ் மீன் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முட்டை ப்ளஸ் அசிட்டிக் நிறைஞ்ச ஃபுட், அதாவது விட்டமின் சி நிறைஞ்ச லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். சிலருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஹெவியாகவே தரக்கூடலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காம்பினேஷனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.